Hi students, welcome to my channel. In the video la 8th Social Science 2025 second midterm exam ஒரு districtsல நடந்தது. Original question paper அது அனலைஸ் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி விக்ரமசீல பல்கலைக்கழகம். செகண்ட் ஒன், யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை முதலாம் நரசிம்ம பல்லவன். தேர்ட் ஒன், ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்? சரியான விடை தரங்கம்பாடி. ஃபோர்த் ஒன் பாருங்கள், இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த ஆண்டில் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை 2004. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும். இதற்கு சரியான விடை ஏரிகள். சிக்ஸ்த் ஒன், பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படுவது எது? வறட்சி. செவன்த் ஒன், உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி பாருங்க 3. எய்த் ஒன், அமுல் பால் பண்ணை தொழிலகம் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதற்கு சரியான விடை கூட்டுறவுத்துறை. ஆப்ஷன் சி. நைன்த் ஒன் பாருங்கள், ஐநா சபை 1979ஆம் ஆண்டு சர்வதேச ஆண்டை டேஸ் ஆண்டாக அறிவித்தது? குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. டென்த் ஒன், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? புதுடெல்லி. செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள், சரியா தவறா என குறிப்பிடுக கேட்டிருக்காங்க. 11th ஒன், நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும். இது சரி. செகண்ட் ஒன், 12th பாருங்கள், உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்ற பொருள். இதுவும் சரி. 13th ஒன், நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அது பௌத்த கல்வி மையமாக தான் இருக்கும். ஸோ வேதம்னு கொடுத்துருக்கனால இது தவறு. 14th பாருங்கள், 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது அப்படிங்கிறது சரி. 15th ஒன், மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. குழந்தை உதவி மைய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பொறுத்துக எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், 1098 1098. செகண்ட் பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது என்னது? அது ஒரு தனியார் துறை. நெக்ஸ்ட்டு நில அதிர்வு சுனாமி இலவச கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை. லாஸ்ட்டு பாருங்கள், வானிலையில் வறட்சி அப்படிங்கிறது மழை பொழிவு குறைதல். மேட்ச் த ஃபாலோயிங் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்களின் பங்களிப்பினை எடுத்துரைக்க காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? இடரின் முக்கிய வகைகள் யாவை? நமது நாட்டில் வெள்ள பாதிப்பிற்குள்ளாகும் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. தொழிற்சாலை வரையறு. மனித உரிமைகள் என்றால் என்ன? பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸ். எனி 3 சமண பௌத்த மடாலயங்களில் கல்வியின் முக்கிய கூறுகளை பற்றி விவாதிக்கவும். காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. 30th பாருங்கள், நில அதிர்வை வரையறுத்து அதன் விளைவுகளை பட்டியலிடுக. தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக. குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை? நெக்ஸ்ட்டு மேப் பார்த்துக்கோங்க. சென்னை, காஞ்சி, பம்பாய், நாலந்தா, டெல்லி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க, ஆனால் ஒரு மாடலுக்காக பார்த்துக்கோங்க. இது இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.